திருமலை திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருப்பதி போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணக்கூடிய தரிசன டிக்கெட் தகவல்களை பார்க்கலாம். திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் எல்லாமே ஆன்லைனில் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த ஒரு தரிசன டிக்கெட் மட்டும்தான் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஆன்லைனில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம மாதத்தினுடைய முதல் வாரத்தில் திருப்பதி போகிறதுக்கு பிளான் பண்ணுறதாக இருந்தால் ஆன்லைன்லேயே ஒரு வாரத்திற்கு முன்னாடி இந்த தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணி திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். இந்த தரிசன டிக்கெட்டினுடைய பேர் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ். 2026 செப்டம்பர் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் நாளை ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஒரு நாளுக்கு 200 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்தில் ஒரு மாதத்தினுடைய மொத்த தரிசன டிக்கெட்டுகளையும் ஆன்லைனில் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். ஆஃப்லைனில் திருமலை மற்றும் திருப்பதியில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட்டுகளை டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். செப்டம்பர் மாத பிரம்மோற்சவ நாட்களுக்கும் இந்த டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுமானா, செப்டம்பர் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் பிரம்மோற்சவ நாட்களுக்கு ஓப்பன் ஆன காரணத்தினால இந்த ஹோமம் டிக்கெட்டும் செப்டம்பர் மாதத்தில் எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டிக்கெட் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ண முடியும். அந்த ஒரு டிக்கெட் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு டிக்கெட் புக் செய்வது மூலமாக 2 பேர் திருப்பதி அலிப்பிரி நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்தில் நடக்கக்கூடிய ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு அதே 2 பேர் ஹோமம் முடிந்த பிறகு திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் செய்து 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த ஒரு கப்பிள் டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1600 ரூபாய். இந்த 1600 ரூபாயிலே 2 பேரினுடைய டிக்கெட் காஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகி தான் வருது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்கள் ஹோமம் மற்றும் தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு நீங்கள் ஹோமத்திற்கும் அழைச்சிட்டு போகலாம். திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கும் அழைச்சிட்டு போகலாம். 12 வயது மற்றும் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இந்த தரிசன டிக்கெட் கண்டிப்பாக நம்ம புக் பண்ணிக்கணும். இப்போது 2 பேருக்கு சேர்த்து தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு மெம்பர் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும்னா, இது கப்பிள் டிக்கெட் என்பதனால கண்டிப்பாக 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம புக் பண்ண முடியும். டிக்கெட் புக் செய்த பிறகு டிக்கெட் புக் செய்த 2 பேரில் ஒருத்தரால் வர முடியாத பட்சத்தில் மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் ஹோமத்திற்கும் போயிட்டு வரலாம், திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கும் போயிட்டு வரலாம். அந்த வர முடியாத ஒரு நபருக்கு பதிலாக வேறு யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க, வேறு யாரையுமே நம்ம அழைச்சிட்டு போக முடியாது. இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் டிடிடி ரூம் நம்ம புக் பண்ண முடியாது. இந்த தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஆஃப்லைனில் நேரடியாக போய் திருமலை அல்லது திருப்பதியில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் நேரடியாக போய் ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் புக் செய்து நம்ம தரிசனம் பார்த்துட்டோம்னா, தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் இதே ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் புக் பண்ண முடியும். டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலுமே இந்த 30 நாட்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கணக்கில் எடுத்துப்பாங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார், இந்த 3க்குமே இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது பொருந்தும். கடந்த மாதங்கள்லேயோ அல்லது இந்த மாதத்திலேயோ நீங்கள் வேறு எந்த திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தாலும் அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த 30 நாட்கள் என்பது டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, தரிசன நாளில் இருந்து தான் கணக்கு பண்ணிக்கணும். இந்த டிக்கெட் புக் செய்த பிறகு அதை கேன்சல் செய்யவும் முடியாது, ரீஸ்கெடியூல் செய்யவும் முடியாது. கேன்சலேஷன் ஆப்ஷன் கிடையாது என்பதனால ரீஃபண்ட் ஆப்ஷனும் கிடையாது. இந்த டிக்கெட் கப்பிள் டிக்கெட் என்றாலுமே
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து மட்டும் தான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும் என்பது கிடையாது. யார் 2 பேர் வேண்டுமானாலும் 2 ஃபேமிலி மெம்பர்ஸ், 2 நெய்பர்ஸ், 2 ஃப்ரெண்ட்ஸ் என்று யார் 2 நபர்கள் வேண்டுமானாலும் சேம் ஜெண்டராக கூட புக் பண்ணிக்கலாம். 2 மேலுக்கும் சேர்த்து புக் பண்ணிக்கலாம், 2 ஃபீமேலுக்கும் சேர்த்து புக் பண்ணிக்கலாம். ஒரு மேல் ஒரு ஃபீமேல் என்ற காம்பினேஷன்லேயும் இந்த டிக்கெட் யாருக்கு வேண்டுமானாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 2 ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டு மற்றும் பாஸ்போர்ட். இந்தியாவிலே ரிசைட் பண்ணக்கூடியவங்க உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்தாலும் ஆதார் கார்டு கொடுத்து தான் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கணும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும் தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கணும். இந்த டிக்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக் ஆகி முடிஞ்சிடும். இந்த டிக்கெட் தப்பே இல்லாமல் வேகமாக புக் பண்ணுறதுக்கு மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் அவசியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ லிங்க்குமே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க திருப்பதி அலிப்பிரி நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்துல கோஷாலைக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஹோமம் அட்டன் பண்ணக்கூடியவர்களினுடைய தரிசன டிக்கெட்டில் ஹோமம் கம்ப்ளீட் ஆன பிறகு அங்கே இருக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல்ஸ் சைன் அண்ட் சீல் போட்டு கொடுப்பாங்க. நம்முடைய தரிசன டிக்கெட்டில் இந்த சைன் அண்ட் சீல் இருந்தால் மட்டுமே தான் திருமலையில் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. சைன் அண்ட் சீல் போட்டு கொடுத்துருக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டை பத்திரமா மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு வர்ற வரைக்குமே நம்ம வச்சுக்கணும். சிலர் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய 2 பேரும் கண்டிப்பாக ஹோமம் அட்டன் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக 2 பேரும் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஹோமம் அட்டன் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் காலை 8:30 மணிக்கு கொடுத்துருப்பாங்க. ஹோமம் சரியாக 9 மணி தொடங்கி 11 மணி வரைக்கும் நடக்கும். அதற்கடுத்து சின்னதாக தொன்னையில் பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்முடைய தரிசன டிக்கெட்டில் சைன் அண்ட் சீலெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு 11:30 மணி ஆகிடும். அதற்கடுத்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம திருமலைக்கு போகணும். அதற்கு ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணி கொடுத்துருப்பாங்க. சிலர் நாங்கள் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு அலிப்பிரி ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே திருமலைக்கு ரீச் ஆன பிறகு முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் லேட்டாக போனால் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்களா என்று கேட்குறீங்க. அன்றைய நாள் உங்களுடைய தரிசன நாளன்று இரவு 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணிடணும். ஏன்னா 300 ரூபாய் தரிசன கியூனுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்டான ஏடிசி சர்க்கிள் நைட் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நைட் 10 மணிக்கு முன்னாடி நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் செய்து தான் நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகக்கூடிய காரணத்தினால இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு என்று தனியாக எந்த கியூவும் இருக்காது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பக்தர்களோடு சேர்ந்து தான் நம்ம தரிசனத்திற்கு போகணும். ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல நம்முடைய லக்கேஜஸ் மொபைல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் தரிசனத்திற்காக திருமலை கியூவில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ரூம்லேயே லக்கேஜ் மொபைல் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு போயிடலாம். அல்லது தரிசன கியூவிலே லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் இருக்கும். அங்கே உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு திருமலை கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அந்த இடத்துல போய் நம்முடைய மொபைல் மற்றும் லக்கேஜஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். தரிசனம் முடிந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் நம்முடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் நார்மல் சைஸ்டு லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய சைஸ்டு லட்டுவுக்கு 200 ரூபாயும் பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை திருப்பதி தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.